ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல். ஆனால் இப்போ வந்து சேலம் வந்திருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறி சேலம் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு நல்ல மனிதரை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நல்ல மனிதர்னால் நிறையா எல்லாருமே இருக்காங்க நல்ல மனிதர். இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கதிர் கமல் மாமா மூலியமாக பழக்கம். எப்போ சேலம் வந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, காலையிலையாக இருக்கட்டும் விடிகாலையாக இருக்கட்டும், இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 7:15 பார்த்தீங்கன்னா அவர் எந்த டைமாக இருந்தாலும் அவர் நம்ம இங்கே சேலம் வந்திருக்கோன்னு சொன்னால் நம்மளை பிக்கப் பண்ணி அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து நான் எங்கே நிகழ்ச்சி போகணுமோ அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போய் விடுவார். ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழ் வாத்தியார். இப்போ நான் சேலம் வந்து இறங்கிட்டேன். அவருக்கு ஃபோன் பண்ணேன். மணி 7:15 ஆகுது. விடிகாலில் 3 மணி 4 மணிக்கு வந்தால் கூட ஏஞ்சி வந்துடுவார். இப்போ வந்துட்டுருக்காரு. அந்த நல்ல மனிதரை பார்ப்போம் வாங்க. நல்லா நம்ம அண்ணன் நான் சொன்னால இப்போ தமிழ் வாத்தியார் ரொம்ப ஒரு நல்ல டைப்பு. அண்ணன் தான் நான் சொன்னேன். லவ்யூனா லவ்யூ ரொம்ப ஒரு தங்கமான மனிதர். இவர் எனக்கு வந்து கிடைச்சது பார்த்திங்கன்னா நம்ம கதிர் கமல் மாமாவில் தமிழ் வாத்தியார். இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கார். நம்ம இப்போ ஃபோன் பண்ணதுமே அண்ணன் தூக்கத்தை விட்டு வந்துட்டார். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவார். எல்லா கலைஞர் நம்ம விஜயகாந்த் குமார் மாமாட்ட, ரஜினி சோமண்ண, யார் வந்தாலும் சரி, ராஜேந்திர யார் வந்தாலும் சரி, இங்கே வந்து அவர் பிக்கப் பண்ணி அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கே கோயிலுக்கு போனால் நிறைய கோயில் நான் சேலத்தில் பார்த்துருக்கேன்னா அது அண்ணனால் தான். அண்ணனுக்கும் கடவுள் பக்தி அதிகம். என்ன மாதிரி எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போயிருக்காரு. சேலத்தில் பார்க்காத கோயிலே இல்லை. ஒரே ஒரு கோயில் தான் பார்க்கல. எங்கன்னா அந்த ஈஸ்வரன் கோயில் நினைக்கிறேன். நிறைய அதுதான். வாங்க அவர் ரூமுக்கு போகலாம். பைக்கில் ஏறினதும் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு கூட போகலாம். அண்ணன் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் தூரத்துலேயே லட்சுமி காஃபி பார். சரியான கூட்டமாக இருக்கும் இங்கே. நல்லாயிருக்கும் காஃபிலாம். காஃபி கூட டோக்கனில் நின்று வாங்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்பெஷலு. சரியான கூட்டம் இருக்குது பாருங்கள். டோக்கன் வாங்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காஃபி வாங்கி சாப்பிட்றதுக்கு 1/4 மணி நேரம் ஆகிடும். அந்தளவுக்கு கூட்டம். டோக்கன் வாங்கிட்டார் அண்ணன். இங்கே தான் காஃபி வாங்கணும். இங்கே வந்து க்யூ ஃபுல்லாக டோக்கன். காஃபி ரெடியாகுது.